அனைவருக்கும் வணக்கம். தூய சக்தி நடத்தும் தூய ஆட்சி அப்படின்னு தாவேகா அவங்களுடைய ஆட்சியை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாளுக்கு நாள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தூய சக்தின்னு சொல்லப்படக்கூடிய துர்நாற்ற சக்தியின் ஆட்சியில் இப்பொழுது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊழல் நடந்திருக்கு. 100 கோடி ரூபாய். பழனியில் கோயில் நிலத்தை ஒரு தனியாருக்கு பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்துடைய மதிப்பு 100 கோடி ரூபாய். ஆனால் பதிவு செய்யப்பட்டது எவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா. 100 கோடி ரூபா மதிப்பிலான சொத்து 2 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு கொடுக்கறதுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஊழல், மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு. இதில் வேறு அந்த தனியாருக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்றதுல அந்த தனியார் அப்படின்றது அமைச்சர் ரமேஷ் அவருடைய உறவினர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அமைச்சர் ரமேஷ் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இல்லை அவங்க எங்கள் உறவினர்லாம் கிடையாது, பொய் செய்தி பரப்பாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் இப்படி ஒரு தகவல் இருக்குது, இதை நம்ம சொல்கிறோம். அவருடைய உறவினர்ன்ற பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியலப்பா 100 கோடி ரூபாய் அளவிலான ஊழல் நடந்திருக்கு. ஆனால் தாவேகாவுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தவறு நடந்திருக்குங்க, வெறும் தவறு, இது ஊழல் கிடையாது. திமுக ஆட்சி காலத்தில் இதே ஊழல் நடந்திருந்துச்சு அப்படின்னா இதை ஐயோ ஊழல் 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 குலைச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது தவறுங்க, அதெல்லாம் யாரும் கேட்காதீங்க அப்படின்ட்டு உருட்டுறாங்க. ஏன் தூய சக்தி ஆட்சியில் ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் நடக்கவே கூடாதே. விஜய் அவர்கள் லஞ்சம்னோ ஊழல்னோ பெண்கள் சேஃப்டி எஸ் இப்படின்லாம் தான் சொல்லியிருக்காரு. எல்லாம் தலைகீழாக நடக்குதே ப்ரோ. வாட் ப்ரோ? ஆட்சிக்கு 2 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே முருகன்கிட்டயே லவட்டால் நடந்திருக்கு. பாஜக சங்கிகள்லாம் இந்த விவகாரத்தில் கருத்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க. சில பேர் இந்த உமா ஆனந்தன் ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க, பாஜக கவுன்சிலர், அவங்க பதிவு போட்டிருக்காங்க பாருங்க. முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இஸ் அன் ஏஞ்சல், அவர் ஒரு தேவதை மாதிரி. அதை யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்றாங்க. எப்படி ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ரைவேட் பார்ட்டி ஆக முடியும்? பார்ட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. சங்கிகளுக்கே பொறுக்க முடியல. நிழலின் அருமை வெயில் அடிக்கும் போது தான் புரியும். இந்த விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார் பதிவாளர் இருக்கார் பாருங்க, அவர் தாங்க தப்பு பண்ணிட்டார், அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு வாங்க, அவ்வளோதாங்க, அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். சார் பதிவாளர் மட்டும்தான் அவர் தவறு செஞ்சாரா என்ன? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ போச்சு? 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ நடந்திருக்கும்? வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சன்மானங்கள் இருக்க தானே செய்யும் அங்கங்கே. ஏன்னா 100 கோடி ரூபா ஒர்த்து இல்லையா, ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ 100 கோடி ரூபா இல்லையா? அப்போ குறைஞ்சபட்சம் சில பல கோடிகள் வச்சாதானே கதை நடக்கும். அப்போது 2 கோடி ரூபாய்க்கு பதிவு தான் நடந்திருக்கு. அங்கே பேக்டோர் டீலிங்ஸுக்கெல்லாம் எத்தனை கோடி ரூபாய் அப்படின்றதெல்லாம் தெரியல பாஸ். பார்ட்டி ஃபண்ட்ஸாக இருக்குமோ? திமுகவையா கேட்குறீங்க? ஆட்சியில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு புரியுதா? இந்த அணில் குஞ்சுகளுக்கு இப்போ புரியும். கப்பன்னு எரியுமே, ஒன்றும் சொல்ல முடியாமல் தத்தளிப்பாங்களே. விஜய் அவர்கள் மேடையில் ஏறி யாராவது லஞ்சம் கேட்டால் என் பேரை சொல்லுங்கள், இது நடக்கிறது எங்கள் அண்ணன் ஆட்சி, என் தம்பி ஆட்சி, எங்கள் மாமா ஆட்சி இப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டுலாம் சொன்னார் இல்லையா? இங்கே என்ன நடக்குது பாருங்கள் விஜய் அவர்களே. தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் நான் விடமாட்டேன், வராம்பாரு வேட்டக்காரன் ஓடு 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 இப்படின்லாம் பாடுறீங்களே விஜய் அவர்களே. இன்னும் தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் நீங்கள் விட மாட்டீங்கல்ல, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்க்கணும் விஜய் அவர்களே. இப்படியெல்லாம் நடக்குது விஜய் அவர்களே. 100 கோடி ரூபாய் எப்படி சும்மாவா? 1 2 100? உங்கள் தூய சக்தி ஆட்சியில் இப்படியெல்லாம் நடக்குது விஜய் அவர்களே. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க விஜய் அவர்களே. அதுலேயும் அமைச்சர் ரமேஷ் இது தொடர்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறார், ஒரு விளக்கம் கொடுக்குறார் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி. அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த நிலத்தை பதிவு பண்ணுறதுக்கு செப்டம்பர் 2025 முயற்சி நடந்திருக்கு, நவம்பர் 2025 முயற்சி நடந்திருக்கு, அப்புறம் டிசம்பர்லேயும் நடந்திருக்கு, அப்புறம் இப்போ மார்ச்சில் நடந்திருக்கு. இப்போ மார்ச்சில் லாஸ்ட்டாக இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த பதிவு விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆகவே இது தூய சக்தி ஆட்சியில் நடந்த ஒரு விஷயம். முதல்ல அவர் பேசுகிறத பார்ப்போம் வாங்க. என்ன நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தான் முக்கியமாக இன்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறோம். இந்த பழனியுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல முறை அந்த இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோயிலுடைய
ஜேசி மூலயமாக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் பல முறை கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 15/9/2025, 16/11, 25/12 போன 2025 பார்த்தீங்கன்னா இந்த கடிதங்கள்லாம் நம்ம வழங்கியிருக்கிறோம். இதை தாண்டி கடந்த மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ராட்லண்ட் சேல் டீடை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடிதம் வழங்கப்பட்ட நாட்களை குறிப்பிட்றார். செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், அப்புறம் மார்ச் மாதம் கடிதம் அனுப்பினோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அனுப்பினோம், அது யாருப்பா அனுப்பினோம்? கடிதம் அனுப்புனது அப்படின்னா அது தடுக்கிறது, தனியாருக்கு இதை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்காக அந்த கடிதம் அனுப்புனது. அது என்ன அனுப்பினோம்? அது திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்களில் அந்த நிலத்தை பிரைவேட் வந்து வாங்க முயற்சி பண்ணாங்க, அதை நாங்கள் தடுத்தோம் அப்படின்றார். அது என்ன நாங்கள்? அது திமுக தடுத்துச்சின்னு சொல்லணும். திமுக தடுத்துச்சு, உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை தான் நாங்கள் கேட்குறோம். திமுக ஆட்சி காலத்தில் திமுக தடுத்துச்சு, திமுக அந்த நிலத்தை விற்க விடலை. உங்கள் ஆட்சி காலத்தில் இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வேற ஒரு நபருக்கு, ஒரு தனியாருக்கு. அதை தான் நாங்கள் எப்படின்னு கேள்வி கேட்குறோம். ரமேஷ் அவர்களே, நீங்கள் எல்லாரையும் ஏமாத்திர முடியும்னு நினைக்காதீங்க, பதில் சொல்லணும். நீங்கள் திமுக ஆட்சியில் நடந்ததை நீங்கள் எப்படி ப்ரோ தடுத்தீங்க? உங்கள் ஆட்சியில் நடந்தால் தான் நீங்கள் தடுத்துருக்கணும். உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு, நீங்கள் தடுக்கலை. அதுக்கு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். திமுக ஆட்சியில் நடந்ததை திமுக தடுத்துருக்கு. பார்த்தீங்களா, உண்மையெல்லாம் வெளியே வருது பாருங்கள். நம்ம லெட்டர் அனுப்பணும், நம்ம வந்து இதெல்லாம் தடுத்தோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு பாருங்க. ஊராம் வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட்டு செய்கிறீங்களா? இதெல்லாம் பெரிய லெவலில் ப்ரெஷர் கொடுக்காம ஈஸியாலாம் இந்த 100 கோடி ரூபா விஷயத்த 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணுறது இதெல்லாம் நடக்காது ப்ரோ. இதெல்லாம் எங்ககிட்ட நீங்கள் வடை சுடக்கூடாது ப்ரோ. பெரிய லெவலில் ப்ரெஷர் இருக்கணும். ப்ரெஷர் இல்லாமல் சார் பதிவாளர் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, யாரும் பதிவு பண்ண முடியாது. அவ்வளோ ஈஸியாலாம் இது நடக்காது. அந்த பெரிய இடம் யார் எங்களுக்கு தெரியணும். திமுக ஆட்சி காலத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தாவேக்கா ஆட்சியில் எப்படி நடந்துச்சு எங்களுக்கு தெரியணும். அதுக்குள்ளே என்ன இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் கோயில்கள் சம்மந்தப்பட்ட ஊழல் விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தாவேக்காவோட ஒரு தொண்டரை சொல்கிறாப்புல ஒரு காணொலி போட்டு, அந்த காணொலியை பாருங்க. ரமேஷன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க ஊழல் அதிகமா ஆயிருக்குது. கோயில்ல இப்போ 1000 ரூபாய் வாங்கிட்டு ஆள் விடுறாங்க. தரிசனத்துக்கு காசு, அர்ச்சனைக்கு காசு, அபிஷேகத்துக்கு காசு, குறுக்கோயில காசு, முதியோர் தரிசனத்துல காசு. என்னப்பா உங்க கட்சி தானே ஆட்சியில் இருக்கு, ஏதாவது பண்ண முடியுமா? என்னால பண்ண முடியல. மினிஸ்டர் ரமேஷ் அண்ணனுக்கு நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டேன், எந்த ரியாக்ஷனும் இல்ல அவர் சைட்ல இருந்து. அவர் கொடுத்த ஒரு மெயில் ஐடிக்கு புகாரா அனுப்பிட்டேன், அதுக்கு ரியாக்ஷன் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாவேக்காலாம் 2வது எனக்கு, விஜய் அண்ணெல்லாம் அப்புறம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனே அடிப்போம் அப்படிங்கிற ஃபார்முலா நான் வரேன். திருச்செந்தூருக்கு ஒண்ணு நான் எவனை வேணா அடிப்பேன். மினிஸ்டர் ரமேஷ் அண்ணா திருச்செந்தூர் கோயில் இவ்வளவு அட்டூழியம் நடக்குது நான் சொல்லியும் சண்முகலாசத்தை இல்லீகலா பூட்டி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ வீடியோஸ், எவ்வளவோ போஸ்ட் போட்டு உங்களுக்கு அதை நீங்க ஷேர் பண்ணி நீங்களும் அதை பாத்திருக்கீங்க. பட் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே முடியாது அப்படிங்கறத நான் முடிவு பண்ணேன். ஆகவே தாவேக்கா ஆதரவாளர்களாலே பொறுக்க முடியல இங்க நடக்கிற ஊழல். இதெல்லாம் பாக்குறப்போ மோசமான ஊழல் நடந்துகிட்டு இருக்கு காய்ஸ். இவங்கெல்லாம் திமுகவை பேசிக்கிட்டு இருந்தாங்க, இங்கே ஊழல் நடக்குது பாருங்க. அவங்க வாயாலே உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க, திமுக ஆட்சியில் எல்லாத்தையும் தடுத்தாங்கன்ட்டு. இது மாதிரி இன்னும் நிறைய உண்மைகளே அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அருண்ராஜ் அவர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாடு வந்து சுகாதாரத்தில் பயங்கரமாக இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனை கட்டமைப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் வாயாலே சொல்கிறாரு. விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய அருமை பெருமையெல்லாம் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது 42%, இந்தியாவிலேயே பெண்கள் வேலைக்கு போகிறது அதிகமாக தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா உண்மையும் திமுகவுடைய சாதனைகளெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் மரிய வில்சன் உண்மையை சொல்லிட்டு இருக்காரு. திமுக ஆட்சியில் வாங்கின கடன்லாம் வந்துட்டு கரெக்டாக எல்லாமே சரியான திட்டங்களுக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க, எதுவுமே வேஸ்ட்டாக எதுவுமே செலவு பண்ணல, எதுவுமே தவறாக எதுவும் நடக்கலைன்ட்டு அவர் சொல்கிறார். இவங்க வாயாலேயே உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க பாருங்க. அதுதான் வேணும், வாயாலேயே உண்மையெல்லாம் வருது. இப்போ இந்த விவகாரம் அமைச்சர் ரமேஷ் வாயாலே சொல்கிறார், நம்ம செஞ்சோம். அது என்ன நம்ம செஞ்சோம்? அது நம்ம கிடையாது, அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லணும். திமுக ஆட்சி காலத்தில் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். திமுக ஆட்சி காலத்தில் தடுத்தாங்களே, உங்கள் ஆட்சியில் ஏன் இது வந்து இப்போ பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் அமைச்சர் ரமேஷ் என்ன பதில் சொல்லுவார்? தவறு நடந்திருக்குன்னு அவங்களே ஒப்புக்கொண்டுட்டாங்கங்க. தவறு நடந்திருக்கு. எனக்கு ஒன்றே ஒன்று கேட்கணுங்க. திமுக ஆட்சியில் நடந்துருந்துச்சு இந்த சம்பவம்னு சொன்னேன்,
இந்த நடுநிலைவாதிகள், இந்த நடுநிலை ஊடகங்கள் இவங்கெல்லாம் ரோட்டில் உருண்டு பிறண்டிருப்பாங்கங்க. அதே மாதிரி உருண்டு பிறல்றதெல்லாம் நான் பார்க்கணுங்க. அது ஏங்க நடக்க மாட்டேங்குது? ஏன் நடக்க மாட்டேங்குது? ஒய் வெறும் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் இந்த அமைச்சர் லோகேஷ். தெரியாமல் நடக்கிறதுக்கு பேர் தான் தவறு. யாருக்கோ பெரிய ஆட்களுக்கு தெரிஞ்சு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஊழல், அதுக்கு பேர் குற்றம். தாவெக்காரங்க விஜய் அவர்களுடைய மொழியில் சொல்லணும் அப்படின்னா கூட்டுக்களவாணித்தனம். கூட்டுக்களவாணிகள் இருக்காங்க இதுக்கு பின்னாடி. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி பெரிய கைகள் இருக்காங்க. யாராவனா இருக்கலாம் சார், அவராக இருக்கலாம், இவராக இருக்கலாம், ஏன் இவராக கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம் சார் அந்த பெரிய கைகள். மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? விடமாட்டோம், விடவே மாட்டோம். இங்கே ஒரு பக்கம் ஊழல் நடந்திருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய நிர்வாகி லஞ்சம் வாங்குறாப்புல. மாம்பாக்கத்துடைய தாவேக்கா ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக்காவுடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளருமான வீரா அப்படின்ற நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்கான வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்கள் வெளியாயிருக்கு. கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்கு? 30 ஒன்று தான் அனுப்பிச்சிருந்தா. இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதவீதம் வச்சுருவோம். நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன். கோசங்கடா கிளர்க்கு வச்சிடாரு புக்கை. சரியான இல்லை மாட்டேன். அன்னைக்கே சொன்னடா உண்மையில. தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க. தூய சக்தி அப்படி தான் இருக்கும். தூய சக்தி ஆட்சி இப்படி தான் இருக்கும். ஊழல் லஞ்சம் எல்லாம் அப்படியே நடக்குது பாருங்க. சூப்பர். தாவேக்காரனுங்க திடீர்னு நம்மக்கிட்ட இப்போ கிளாஸ் எடுக்கிறானுங்க. தவறு செய்கிறவங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க தான். அதுக்காக ஒரு கட்சியவே நீங்கள் பேசுவீங்களா, தப்பாக பேசுவீங்களா? கட்சி தலைவரை நீங்கள் தப்பாக பேசுவீங்களா அப்படின்றானுங்க. அது எப்படிடா உங்களுக்கு வந்தால் மட்டும் எல்லாமே வேறு மாதிரி ஆயிடுது? எவனாவது தவறு செய்கிறான் உங்கள் ஆட்சியிலனா தனி மனித ஒழுக்கம் இருக்கணும், தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் காய்ஸ் அப்படின்றானுங்க. கோயம்புத்தூர் சம்பவத்துல எல்லாம் அந்த குழந்தை சிறுமி இறந்தப்போ நம்ம அந்த விவகாரத்தை பற்றி பேசுகிறப்போ தாவேக்காரனுங்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணானுங்க. தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் மக்களே, பார்த்துக்கோங்க. கவர்மெண்டால் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. காவல்துறை என்ன தெருவுக்கு தெருவாக நிற்க முடியும்? இதே தான் நம்மளும் பேசணும். அப்போ வந்து நமக்கெல்லாம் தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு பேசினானுங்க. அதே மாதிரி திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது தவறு செஞ்சாக்க அந்த நிகழ்வுகள் நடக்கிற பொழுது நம்ம என்ன சொன்னோம்னா எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி தவறு செய்கிறவங்க இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொன்னப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது. பரிசுத்தம், உன்னதம், உத்தமம், அழுக்கில்லாத கரைப்படியாத கரங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு சொந்தக்காரர்களாக ஒரு கட்சி இருக்க வேண்டும். அப்படியே தூய சக்தின்னு சொல்லணும். அப்படியே அரைச்சா அப்படியே க்ளீன் மாவாக வரணும் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ பாருங்க நம்ம கிட்ட வந்து இவனுக்கு கிளாஸ் எடுக்கிறானுங்க. அது எல்லா கட்சியிலையும் தவறு செய்கிறவங்க இருப்பாங்க தான். அதுக்காக நீங்கள் கட்சியை ஒட்டு மொத்தமாக பேசாதீங்க அப்படின்றானுங்க. என்னங்கடா இப்போது இந்த மாற்றம் மாறிடும். லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி இந்த மாதிரிப்பட்ட மாயாஜால வார்த்தைகளுக்கு மயங்கி வாக்களித்தவங்களே இப்போவாது நீங்கள் வெட்கி தலை குனியணும். நீங்கள் இப்போவும் வெட்கி தலை குனியலை, உங்களுக்கு இப்போவும் அறிவு வரல அப்படின்னா தமிழ்நாட்டை திருத்தவே முடியாது. ஏன்னா லஞ்சம் ஊழல் இந்த மாதிரிப்பட்ட விவகாரங்கள்லாம் சிஸ்டமேட்டிக்காகவே இங்கே பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டது. அதையெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு வந்த உடனே திருத்திடுவேன் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரேடி அப்படியே தூய ஆட்சி தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே இவர் வந்த உடனே அப்படியே வாஷிங் மிஷின் போட்டு தமிழ்நாட்டே வெளுக்க வச்சுருவார், அப்படியே புரட்டி போட்டுருவார் அப்படியே தமிழ்நாட்டை வந்த உடனே. அதெல்லாம் நடக்காது. இவர் 5 வருஷம் இருந்தாலும் நடக்காது. நம்ம இந்த ஊழல் லஞ்சம் இதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதை நம்ம தனியாகவே பேச வேண்டியது இருக்கும். அது அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஏன் லஞ்சம் ஊழல் இதையெல்லாம் நம்ம ஒழிக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்கணும். எவனோ என்னமோ சொல்கிறான்னா அதை நம்பி போய் எதுவும் செய்யக்கூடாது. இது எப்படி இருக்குது நான் பார்க்குறதுக்கு, நீங்கள் 1 லட்ச ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரே மாதத்தில் அதை வந்து 3 லட்ச ரூபா ஆக்கி தந்துடுவேன், 5 லட்சம் ஆக்கி தந்துடுவேன் அப்படின்லாம் சில குரூப்பு சுற்றும் பாருங்கள். அதை கேட்டுக்கிட்டு அப்படியே ஓடி போய் காசை கொடுப்பாங்க பாருங்கள் சில தற்குறிகள். அந்த மாதிரிலாம் காசை கொடுத்து இழந்திருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும். நான் வந்தேன்னா அடுத்த செகண்டே சட்டம் ஒழுங்கெல்லாம் சீராயிரும். நான் வந்தேன்னா அப்படியே வந்து ஊழல் லஞ்சம் எதுவுமே இருக்காது. நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ், நல்ல நேரம் ஆரம்பிக்குது இப்படின்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்து நம்பிக்கிட்டு உங்கள் ஓட்டை கொண்டு போய் நீங்கள் அடக வச்சுருக்கீங்க. நீங்கள் செய்த பிழையை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்களை நோக்கி சொல்கிறேன். தாவேக்காவுக்கு வாக்களிக்கிறதுன்றது தமிழ்நாட்டை நம்ம கையாலேயே நம்ம சீரழிக்கிறதுக்கு சமம் அப்படின்றது புரியறதுக்குள்ள தமிழ்நாட்டை மொத்தமாக சீரழித்து
முடிச்சு விட்டுருப்பாங்க. இதெல்லாம் புரியறதுக்குள்ளே எல்லாமே அங்கே முடிஞ்சிருக்கும். ஆகவே லஞ்சம் ஊழல் எதுவுமே இருக்காது, அப்படியே தூய ஆட்சி அப்படின்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இன்றைக்கி லஞ்சம் ஊழல் எல்லாமே அப்படியே தாவேக்கா ஆட்சியில் நிசாரமாக நடக்குது. இதையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.